பாலசிங்கம் பாலசிங்கம் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது, தமிழ்நாடு அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நீதிமன்றம் இதை நீங்கள் அரசியலாக்குகிறீர்கள், தொடர்ந்து உங்களுக்கு அந்த பெண் மேல அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்ற அளவிற்கு நீதிபதிகள் கடுமையா பேசிய பிறகும் மீண்டும் மீண்டும் இது அரசியலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் இதை எப்படி பார்க்கின்றன? அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதற்குரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அண்ணன் ரவி குழந்தைவேல் அவர்கள் பேசுகிற போது, ஒரு கட்சியிலே சேர்க்கிற போது ஒருவரை தீர விசாரித்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை அவர்கள் அப்படி தீர விசாரித்து சேர்த்தார்களா என்று கேள்வி எழுகிறது. ஆகவே ஒரு தனிநபர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் ஆதரவாளராக இருந்தாலும், அல்லது உறுப்பினராக இருந்தாலும், பொறுப்பாளராக இருந்தாலும், ஒரு கட்சியிலே அந்த தனி நபர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திற்கும் அந்த கட்சி பொறுப்பேற்க இயலாது, பொறுப்பேற்க முடியாது. அந்த தனிநபருடைய நடவடிக்கைகள் பொறுப்பேற்கிற வகையிலே தான் அந்த கட்சி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபர் செய்கிற நடவடிக்கைக்காக, பிரச்சனைகளுக்காக, குற்றங்களுக்காக ஒரு கட்சியை குற்றம் சுமத்துவது என்பது சரியாகாது. அண்ணா நகரிலே அந்த சிறுமி பாதிப்பும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய 103வது வட்ட செயலாளர் சுதாகர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே சுதாகர் அவர்களை கைது செய்ததனால், அதிமுகவுடைய பொறுப்பாளரை கைது செய்ததனால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் மீது குற்றம் சுமத்துவது என்பது சரியாகாது. அதை போலத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவி, அவர்கள் மீது குற்றம் சுமத்தியிருக்கிற அந்த நபர், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் அல்லது உறுப்பினர் என்கிற அடிப்படையிலே ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவது என்பது சரியாகாது. இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆட்சி என்பது சட்டத்தின்படி நடக்கிற ஆட்சி. அப்போ சட்டத்தின்படி குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமையும் ஒரு அரசுக்கு இருக்கிறது. அந்த குற்றங்களை வராமல் தடுப்பது என்பதுதான் ஒரு அரசினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையிலே அந்த நிர்வாகம் செயல்பட வேண்டும். அதை தாண்டி அந்த குற்றங்கள் நடைபெற்றால் அந்த குற்றங்களுக்கு யார் காரணமோ, யார் பொறுப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தண்டிப்பது என்பதுதான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்திற்கான ஒரு இலக்கணமாகும். அப்படி பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசு, தமிழ்நாடு அரசு மிக சரியாக இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறது. டாக்டர் ஸ்ரீதர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து கட்சியையும் கூட்டி இது குறித்து ஆலோசனை நடத்திருக்கணும் அப்படிங்கிறார். எப்படி அனைத்து கட்சியையும் கூட்டி இது குறித்து ஆலோசனை நடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான், ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம் அந்த நடவடிக்கைகள், அதாவது குற்றங்கள் வராமல் தடுப்பது என்பது அந்த சட்டத்தினுடைய தேவையாகவும் அந்த நிர்வாகத்தினுடைய கடமையாகவும் இருக்கிறது. அது நடந்த பிறகு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அப்படி அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனை வருகிற போது, அது தமிழகத்திற்கான பிரச்சனையாக வருகிற போது, அல்லது பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை என்று வருகிற போது, அது அனைத்து கட்சியினரும் கூட ஆலோசனை செய்ய வேண்டிய தேவை இருந்தால் செய்யலாம். ஆனால் பெண்கள் பாதுகாப்பிலே தமிழ்நாடு என்பது மிக பாதுகாப்பான ஒரு மாநிலம். அண்ணன் சிவசேனாதிபதி சொன்னது போல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநகரங்களிலே டாப் 10 மாநகரங்களில் சென்னையும் கோவையும் மிக பாதுகாப்பான மாநகரம் என்று இடம் பெற்றிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கு எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து NCRB டேட்டா இருக்கிறது. அந்த டேட்டாவிலே பார்க்கிற போது இல்ல, தரவுகள் அடிப்படையில நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். ஆனா இதை விட ஒரு மிக முக்கியமா, ஒரு சென்சிட்டிவா, இப்ப இந்த வழக்கு இது அரசியலால சென்சிட்டிவ் ஆக்கப்பட்டதா இல்ல அது நடந்த இடத்தால சென்சிட்டிவ் ஆக்கப்பட்டதா அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும், இப்படி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நோக்கி இந்த விவாதம் இன்னும் திரும்பவே இல்லை. நிர்பயாவுல ஒரு தேசிய அளவுல நடந்ததுலயாவது குறைந்தபட்சம் பெண்கள் பாதுகாப்புக்கான
ஒரு பெரிய அளவுல அது பேசுபொருளா மாறிச்சு. இப்ப அது அப்படி இல்லாம வெறும் அரசியல் கண்ணோட்டத்திலே இருக்குதே அப்படின்றதுதான். இது இரண்டுமே இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை எல்லாம் நியமனம் செய்யாமல் இருப்பதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு துணைவேந்தர் இல்லாமல், பொறுப்பாளர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் ஆளுநருடைய அணுகுமுறை தான். அரசோடு தினந்தோறும் சண்டை போடுகிற ஒரு சாதாரண அரசியல்வாதி போல் செயல்படுகிற ஆளுநர்கள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற அந்த நாளிலே கூட அவர் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்பது ஒரு அரசியல் படுத்துகிற பிரச்சனை தான். அவர் ஒரு சாதாரண அரசியல்வாதியை போல, இன்னும் சொல்ல போனால் RSS ஊழியரை போலத்தான் ஒரு ஆளுநர் செயல்படுவது என்பது கண்டனத்துக்குரியது. ஆளுநர் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு மரபு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஒரு மரபு இருக்கிறது. 1991 இல்ல, ஆளுநருடைய விமர்சனங்களை நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம நிப்போம். ஆளுநர் தொடர்பா நம்ம பல விவாதங்கள்ல இது சம்பந்தமா பேசுறோம். ஆனால் இதுல ஆளுநருடைய பொறுப்பு இருக்கானா, ஒரு வேந்தராக அவருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அந்த ஆங்கிள் அதை பேசுறதுங்கிறது சரியானதா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமா எல்லா பிரச்சனையும் இதோட சேர்த்து பேச தேவையில்லைல்ல. ஆளுநருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இங்கே அவர்கள் அரசியல் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரையே அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் தேர்தல் வருவதற்கு ஒரு ஆண்டுதான் இருக்கிறது. 3.5 ஆண்டுகளாக அதிமுக எந்த பிரச்சனையிலும் பெரிதாக தலையிடவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமான பிரச்சனைகளுக்கு தலையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஓராண்டு தான் இருக்கிறது தேர்தல் என்பதற்காகத்தான் இப்பொழுது இதையெல்லாம் அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதிமுகவினர் கள்ளக்குறிச்சியிலே அந்த மாணவி பாதிக்கப்பட்ட போது, அந்த பள்ளியிலே மாணவி பாதிக்கப்பட்ட போது, அப்பொழுது என்ன போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்தார்கள்? இப்படி அடுக்கடுக்காக சொல்லலாம். எத்தனையோ பிரச்சனைகள் தமிழகத்திலே வந்த போதெல்லாம் அதிமுக இதற்கான எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்காத போது, பாஜக எந்த போராட்டங்களையும் முன்னெடுக்காத போது, இப்பொழுது இதை பெரிதுபடுத்துவது என்பது இந்திய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய அந்த நன்மதிப்பை, அதாவது திராவிட மாடல் என்கிற அந்த பெருமையை, அந்த நன்மதிப்பை சீர்குலைக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கிற அந்த நிலையை மாற்றி அதை ஒரு பிரச்சனையாக, ஒரு இமேஜை குறைக்கக்கூடிய வகையிலே, தமிழ்நாட்டு அரசின் இமேஜை குறைக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீதான களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற அளவிலேதான் எதிர்கட்சிகள் அவங்க சுட்டி காண்பிக்காம இருக்க மாட்டாங்கல்ல, சுட்டி காண்பிக்க தானே செய்வாங்க இந்த பிரச்சனைகளை. எதிர்கட்சிகள் அவர்களுடைய கடமை என்பது எப்பொழுதெல்லாம் குறைபாடுகளோ அல்லது தவறுகளோ நடக்கிற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை என்பது எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது. அதுதான் ஜனநாயகமாகும். அப்படி ஜனநாயக அடிப்படையிலே தான் அந்த கடமையை ஆற்ற வேண்டியது எதிர்கட்சிகள் தான். அதுதான் உண்மையான ஜனநாயகத்துக்கு அடிப்படையாகும். ஆனால் தமிழ்நாட்டிலே 3.5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குறித்து அவர்கள் பேசாத போது, கூட்டணி கட்சிகளாக, தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி போன்ற கட்சிகள் தான் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கிற, போராடுகிற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி அமைப்புகளும் இன்றைக்கு தொடர்ந்து போராடி வருகிறது. ஆகவே அதை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அதை அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்களுடைய பிரச்சனையை சரியான விதத்திலே அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதன் மூலம் அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் தோழமை கட்சிகள் எதிர்கட்சிகளை போல செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலே அதிமுகவும் பாஜகவும் ஆளுநரை கையிலே வைத்துக் கொண்டு இதை அரசியல் படுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த நன்மதிப்பை சீர்குலைக்கிற வகையிலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்த